ஓம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ஸ்ரீராமநாம வராணனே. உலகம் யாவையும் தாமுழா வாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர் சரண் நாங்களே. எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருத்தமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமது ராட்சசாந்தகம். அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றைத் தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கைக் கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்துக் காப்பான். இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல அரசியல் படலத்துல 6வது பாட்டு பார்க்க போறோம். வெள்ளமும் பறவையும் விலங்கும் வேசையர் உள்ளமும் ஒரு வழி ஓட நின்றவன் தள்ள அறுப்பெரும் புகழ் தயரத பெயர் வள்ளல் வள்வுரை அயில் மன்னர் மன்னனே. இதுதான் பாட்டு. இப்ப பதம் பிரிச்சு பொருள் பார்க்கலாம். வள்வுரை அயில், வள் அப்படின்னா தோல்னு அர்த்தம். நம்ம ஏற்கனவே நிறைய பாட்டுல வள்ளுங்கிறத பத்தி பார்த்துருக்கோம். ரொம்ப சமீபத்தில் பார்த்தது வந்து இது அயோத்தியா, அந்த நகரப்படலத்தில் அயோத்தி நகர் எப்பேற்பட்ட சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு பார்க்குற பாட்டில் 165வது பாட்டில் தெள்வார் மழையும் திரை ஆழியும் உட்க நாளும் வள்வார் முரசம் அதிர்மா நகர் வாழும் மாக்கள் கழ்வார் இல்லாமை பொருள் காவலும் இல்லை யாதும் கொள்வார் இல்லாமை கொடுப்பார்களும் இல்லை மாதோ அப்படிங்கிற பாட்டில் வள்வார் நாளும் வள்வார் முரசம் அப்படிங்கிற இடத்துல தோலால் கட்டப்பட்ட முரசு அப்படிங்கிற பொருள்ல வருது இல்லை. அப்ப நான் சொல்லியிருப்பேன் வள்னா தோல்னு அர்த்தம். அந்த மாதிரி வள் உரை அயில். அயில்னா அதே மாதிரி அயில் அப்படிங்கிறது பொதுவா இரும்பை குறிக்கும், அப்புறம் கத்தியை குறிக்கும், அப்புறம் ரொம்ப கூர்மையை குறிக்கும், ஈட்டியை குறிக்கும். இந்த மாதிரி நிறைய அர்த்தம் இருக்கு. இந்த இடத்துல வேல் அப்படிங்க ஆக்சுவலாக இங்கே வந்து செங்கோல் அப்படிங்கிற பொருளில் தான் வருது. ஆனால் வேல் அப்படின்னு அர்த்தம் பண்ணணும் நம்ம. எப்பேற்பட்ட வேல்? உரை தோலினால் உரை செய்யப்பட்டு அந்த உரையில் இருக்கக்கூடிய வேல் தாங்கிய மன்னர் மன்னன், அரசர்களுக்கெல்லாம் அரசன். ஏன்னா இந்த பாட்டிலையும் நம்ம இது தசரதனோட பெருமைகள் தானே பார்த்துக்கிட்டு வரோம். அதனால அரசர்களுக்கெல்லாம் அரசனாகிய தள்ள அரும் பெரும்புகழ், அருப்பெரும்புகழ் அப்படிங்கிறது அது பகரம் வந்து மகரமாக அருமை. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, அரிது அருமை அப்படிங்கிறதுக்கு பெருமைன்னு அர்த்தம் இருக்கு. அதனால இந்த இடத்துல மகர ஒற்று பகர ஒற்றாக வலித்தல் விகாரம் பெற்று வந்திருக்கு. தள்ள அருப்பெரும், அதாவது ஒதுக்கி வைக்க முடியாது, அப்பேற்பட்ட நீக்க முடியாத புகழ் படைத்த தயரத பெயர் வள்ளல், தயரதன் என்னும் பெயரையுடைய வள்ளல் ஆட்சியில் வெள்ளமும் பறவையும் விலங்கும் வேசையர் உள்ளமும், அதாவது வெள்ளப்பெருக்கும் பறவைகளும் விலங்குகளும் விலைமாதர் உள்ளமும் ஒரு வழி ஓட நின்றவன் ஒரே வழியில் தம் எல்லை கடவாது சென்றன. இவ்வாறு செய்து புகழில் நிலைத்து நின்றான். இப்ப நம்ம இந்த பாட்டில் இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம். இந்த பாட்டின் மூலமா கம்பர் சொல்ல வர்ற கருத்து என்ன? இந்த இடத்துல அயில், வள் உரை அயில் அப்படிங்கிறது ஏதோ ஒரு கத்தியையோ ஆயுதத்தையோ குறிக்கல. அது வேல்னு நம்ம பார்த்தோம். ஆனால் இந்த இடத்துல அது செங்கோல் தான் குறிக்குது. ஏன்னா அந்த செங்கோல் ஆட்சியில் அறம் தவறாது ஆண்டு தசரத சக்கரவர்த்தி ரொம்ப பெருமையுடன் ஆண்டு வந்தான் அப்படிங்கிறது இந்த பாட்டினுடைய கருத்து. வெள்ளம் வந்து கரைப்புடன் புரண்டு ஓடாது அப்படிங்கிறதையும் நம்ம ஏற்கனவே நம்ம ஆற்றுப்படலத்திலேயே நம்ம பார்த்துருக்கோம். அதாவது 12வது பாட்டில், மொத்தமாக கம்பராமாயணத்தில் 12வது பாட்டில் ஆற்றுப்படலத்தில் முதல் பாடல், ஆசு அலம்புரி ஐம்புரி வாழியும் காசு அலம்பு முளையவர் கண்யனும் பூசல் அம்பும் நெறியின் புறம் செலா கோசலம் புனை ஆற்று அணி கூறுவாம் அப்படின்னு சொல்லியிருப்பார் கம்பர். அதுலேயே நம்ம பார்த்துருக்கோம். அதாவது பெண்களின் கண்கள் வந்து நெறி தவறாமல் பூசல் அம்பு, கண்யனும் பூசல் அம்பு அது வந்து நெறி தவறாது அப்படின்னு ஏற்கனவே அங்கே பொதுவாக பெண்களை சொல்லி, இங்கே ஒரு படி மேலே போய் விலைமாதர்கள், வேசையர்னா விலைமாதர்னு அர்த்தம். அதாவது வேஷம் அப்படிங்கிற சம்ஸ்கிருத சொல்லிருந்தா வேசி வேசை அப்படின்னு பரத்தையரை குறிக்கக்கூடிய சொல் வந்திருக்கு. பொதுவாகவே வேஷம், அதாவது அவர்கள் வந்து உண்மையான அன்பு கிடையாது, அவர்கள் வந்து வாங்கக்கூடிய சம்பளத்தின் காரணமாக அவங்க வந்து சும்மா அன்பா இருக்கிற மாதிரி ஒரு வெளி வேஷம் தோற்றம் தான் அவங்க கொடுப்பாங்க. அதனாலதான் வேசி வேசை அப்படின்னு சொல்றாங்க. இப்ப சமஸ்கிருதத்துல கூட வேஷவாச அப்படின்னா, வேஷவாஸ் அப்படின்னா அது வந்து பரத்தையர் தங்கக்கூடிய விடுதியை தான் குறிக்கும். அதே நம்ம பரத்தை அப்படிங்கிற சொல்றே அப்படிதானே. பரஸ்திரீ அப்படின்னா, ஸ்திரீன்னா பெண்ணு, பரன்னா ரொம்ப ஒரு ஒரு அயல் தன்மை கொண்டது, ஒரு சம்திங் தட் இஸ் ஸ்ட்ரேஞ்ச்,
யுனிக்காக இருக்கக்கூடியது, இயல்பான தன்மை அல்லாதவள் அப்படிங்கிறதுனால பரத்தையர் அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்கு இதை சொல்ல வரேன், வேசை அப்படிங்கிறதும் சம்ஸ்கிருத வேஷம்னு சொல்கிற, நம்ம சும்மா வெளி வேஷம் போடாத அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த வேஷம்ங்கிறதுலேருந்து அந்த வேசி வேசையர் அப்படிங்கிற சொல்லலாம் வந்திருக்கு. அதாவது அவர்கள் விலைமாதர்கள் கூட இங்கே ஏற்கனவே நம்ம பெண்கள் ஆற்று படலம் பார்க்கும் அந்த பாட்டில் பொதுவாகவே பெண்கள் அப்படின்னு சொன்னார். இந்த இடத்துல குறிப்பாக விலைமாதர்கள் அப்படின்னே சொல்கிறாரு. ஏன் அப்படி சொல்கிறாரு? சரி, வெள்ளம், இவர் சொல்லக்கூடிய வரிசையாக அடுக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பார்க்கலாம். முதல்ல வெள்ளம் சொல்கிறாரு, அதாவது கரை புரண்டு ஓடாது அப்படின்னா என்ன அர்த்தம்? மழை மிகுதியாகவும் பெய்யாது, மொத்தமாக குறைவாகவும் பெய்யாது, அளவோடு பெய்யும் அப்படிங்கிறது தான் அதோட பொருள். அடுத்தது பறவையும் விலங்கும் ஒரு வழி ஓடுதல் அப்படின்னா அது என்னது? பொதுவாகவே பறவை விலங்குக்கும் மனுஷனுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன, எது நல்லது எது கெட்டது அப்படிங்கிற அந்த பகுத்தறியக்கூடிய அறிவு இருக்குல்ல. ஆனால் இங்கே என்ன சொல்கிறாரு, பறவைகளும் விலங்குகளும் கூட அவர்களுடைய நெறி என்னவோ அதன்படி தான் அது இருக்குமே ஒழிய அதுலேருந்து வழுவாது அப்படின்னா மனுஷங்களை பற்றி சொல்ல வேண்டியதே இல்லை. அது ஒரு பொருள். முடிவாக வேசையர் உள்ளமும் அப்படின்னு சொல்கிறாரு. அவங்க விலைமாதர் மனம் ஒரு வினையே அடைந்து விரும்பி இருக்கும் இருமண பெண்டிர் அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். 2 மனம், ஏன்னா அவங்க வெளி வேஷம் பண்ணுறாங்களா, மனசுக்குள்ளே ஒன்று வச்சுட்டு வெளியில் ஒன்று பண்ணுறாங்களா, அதனால இருமண பெண்டிர் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்கள. அந்த மாதிரி இல்லாமல் ஒரே மனதோடு இருப்பவர்கள், அவர்களே அப்படி ஒழுக்க நெறியில் நடக்கக்கூடிய தன்மை இவனுடைய அறம் கடவாத ஆட்சியில், தசரதனுடைய அறம் கடவாத ஆட்சியில் இந்த மாதிரி ஒரு பேரதிசயம் நிகழுது அப்படின்னு கம்பர் சொல்ல வராரு. அதுதான் இந்த பாட்டினுடைய கருத்து. இப்போ நான் பாட்டை இன்னொரு தடவை படிக்கிறேன், கேளுங்க. வெள்ளமும் பறவையும் விலங்கும் வேசையர் உள்ளமும் ஒரு வழி ஓட நின்றவன் தள்ள அறுப்பெரும் புகழ் தயரத பெயர் வள்ளல் வள்ளுரை அயில் மன்னர் மன்னனே. இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம். ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசத்ரசம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகி ஹிருத்யானகம்யம் வந்தே விஷ்ணும் பவபயஹரம் சர்வலோகைகநாதம். உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோடும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்த வள்ளல். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திः. ஓம் சர்வேஷாம் ஸ்வஸ்திர்பவது சர்வேஷாம் சாந்திர்பவது சர்வேஷாம் பூர்ணம் பவது சர்வேஷாம் மங்களம் பவது. ஓம் சாந்தி சாந்தி சாந்திः. ஓம் சர்வே பவந்து சுகினः சர்வே சந்து நிராமயாः சர்வே பத்ராணி பஷ்யந்து மா கஷ்சித் துக்கபாக் பவேத். ஓம் சாந்தி சாந்தி சாந்திः.